பார்த்துட்டு அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி கீழே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணுங்கள். டம்மி பேக்ரவுண்டு கிராப் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ தேவையோ அது நான் வந்து 3rd இருக்குல்ல அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். போயிட்டு இப்போ ஒரிஜினல் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஒரிஜினல் பேக்ரவுண்டு இதான் ஒரிஜினல் பேக்ரவுண்டு. நான் இந்த இமேஜில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் எடிட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 இமேஜ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 இமேஜ். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் இந்த ஃபோட்டோ சென்டராகவும் மீதி இருக்கிற 2 ஃபோட்டோ வந்து டபுள் சைடும் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 2 பக்கம் அழிங்க. அழிச்சிட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எடிட்டிங் கற்றுக்க முடியாது. என்னால் வீடியோ போட்டிருப்பேன், பட் 2 நாளாக கொஞ்சம் ஜுரம், ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இங்கே வந்து இந்த இதில் செட் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மியாக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மூவ் அப் கொடுக்குறேன். ஃபோட்டோவை மூவ் அப் கொடுத்துட்டு 3 இமேஜ் இப்போ நான் கரெக்டாக செட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணுங்கள். நான் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஹார்னஸில் போய் இங்கே கீழே லைட்டாக ஏதோ தெரியுது, ஸோ அதனால் லைட்டாக அதை அழிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபோட்டோவை இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் செட் பண்ணிவிட்டு இதை ரைட் சைடில் செட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டேன் தெரியாமல் சாரி. ஓகே, இந்த இதில் செட் பண்ணுறேன். இப்போ 3 ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டேன். லைட்டாக ஒப்பாசிட்டி ஓரளவுக்கு மீடியமாக வைக்கணும். ஃபோட்டோ கொஞ்சம் லைட்டாக தெரியணும். ஸோ அதனால் இதை நான் ஜூம் பண்ணிங்க, லைட்டாக நல்லா ஜூம் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எதுக்காக அந்த மாதிரி எடுத்துருக்குன்னா கொஞ்சம் பாரம்பரியமாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். வேறு எதுவும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, அவங்களுடைய ஃபோட்டோ இப்போ இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா பக்கத்தில் இருக்க அவங்க யாரும் தெரியக்கூடாது. ஸோ அதனால தான் அழிச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஹார்ட்னஸ் அதிகமாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹார்ட்னஸ் இப்போ தான் கம்மி பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கை தெரிகிற மாதிரி வணக்கம் சொல்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ மட்டும் சரி கரெக்டாக அவர் கை தெரிகிற மாதிரி மட்டும் லைட்டாக இரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பக்கம் அதாவது ரைட் சைடு பேனருக்கு ரைட் சைடில் வந்து நான் செட் பண்ணுறேன். அதேமாதிரி இப்போ தலைவர் இபிஎஸ் அவர்களுடைய ஃபோட்டோ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரியே அழிச்சிட்றேன். அந்த பிளாக்காக தெரியுது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், ஹார்ட்னஸ் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு சைஸை மட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இது போதும். மேலே லைட்டாக அவருடைய முடி கொஞ்சம் இதுவாக தெரியுது. ஸோ அதனால் அதுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இவர் தான் ஃபஸ்ட்டாக வைக்கணும். இருங்க, இவர் ஃபஸ்ட்டாக வச்சிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அங்கே வச்சு எடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இவரை பின்னாடி வச்சுட்டு இப்போ இவரை தூக்கி முன்னாடி வைக்கிறேன். அவருடைய தலை லைட்டாக முடி கட்டாக நம்ம தெரியுது. ஸோ அதனால் லைட்டாக அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன். முடியை கொஞ்சம் லைட்டாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அறிஞர் அண்ணா. அதேமாதிரி ஹார்ட்னஸில் போய்ட்டு இரேஸில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். நான் செட் பண்ணுற மாதிரியே அடுத்து லோகோ 2 பிஎன்ஜி இமேஜ் ஷேர் பண்ணுறேன். ரெட்டை சின்னம். இது என்ன பண்ணுறேன்னா இரேஸ் ஆப்ஷன் ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதேமாரி 2 பக்கமும் இரேஸ் பண்ணிட்டேன். ஓகே,
டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல செட் பண்ண நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அண்ணா ஃபோட்டோ பக்கத்தில் அதையும் செட் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சா எடுக்கல. ஸோ அதனால் அண்ணா ஃபோட்டோக்கு இந்த பக்கமும் ஓகே இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே இப்போ பயங்கரமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இது லைட்டாக ஜூம் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டேன். இதுதான் பேனர் எடிட்டிங். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அடுத்து இதை நான் பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த கீழே செட் பண்ணுறேன். ஓகே கீழே செட் பண்ணிட்டேன். இதை வந்து அதேமாரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். கட்சி கொடியை ஃப்ளாகை ஓகே இங்கே ஃப்ளாகை செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டு நான் இருங்க மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ ஆட் ஃபோட்டோ அது ஒன்றும் இல்லை, லிமிட்டு ஃபோட்டோ வந்து லிமிட்டாக அப்லோட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வேறு எதுவும் இல்லை. இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல நடுவில் செட் பண்ணுறேன். நமது எம்ஜிஆர் ஓகே நமது எம்ஜிஆர் அந்த செட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஓகே கொஞ்சம் லைட்டாக சாரி எனக்கு டெக்ஸ்ட் உள்ள போகிறதுக்கு இல்லை ஃபோட்டோஸ் உள்ள போயிட்டேன். டெக்ஸ்ட் உள்ள போங்க. அவர்களின் ஓகே அவர்களின் நமது எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் லைட்டாக சுருக்கிட்டு கலரில் போய் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ ஃபாண்ட் வந்து வேறு மாற்ற போகிறேன். உங்களுடைய விருப்பம் தான், ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுக்கிற மாதிரி கலர் வைங்க, பேனருக்கு பின்னாடி எடுக்கிற மாதிரி. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா வந்து டெக்ஸ்ட் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இது சாதா ஃபாண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தமிழ் ஃபாண்ட்டு என்னுடைய தமிழ் ஃபாண்ட் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பிக்சார்ட்டில். ஓகே நான் இப்போ நிறைய ஃபாண்ட் இருக்குங்கிட்ட. கலர் அப்போ கூட அந்தளவுக்கு கலர் எடுக்கல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதான் போஸ்டர் ரெடி பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது மொபைல் போஸ்டர் நான் ஃபோட்டோஷாப் வீடியோ போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும், அதான் என்னுடைய குறிக்கோள். ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜூம் இன் பண்ணுறேன். லைட்டாக வேறு கலர் வைக்கிறேன். இருங்க ஒரு கருநீல கலரில் வைக்கிறேன். ஓகே இது போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஜூம் இன் பண்ணுறேன். அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே இது லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுறேன். லைட்டாக அதுக்கு அதே மாரி செட் பண்ணிட்டேன். மேலே தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அந்த இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், டேட் செட் பண்ண போகிறேன். 16 சாரி இல்லை வாழ்த்துக்களுடன் அப்படின்னு செட் பண்ணுறேன். சாரி டேட்டை அப்புறம் செட் பண்ணலாம். தமிழ் ஃபாண்ட்டில் போய் மாற்றுறேன். கலரை செட் பண்ணுறப்ப பிளாக் கலர் வைக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணுறேன். அவுட் பண்ணிட்டு கீழே வாழ்த்துக்களுடன் இதில் செட் பண்ணுறேன். ஆடு ஃபோட்டோவில் போய்க்கிறேன். அதில் என் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆடு ஃபோட்டோவில் போய்ட்டு கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிக்கிட்டு அதை மேலே தூக்கி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கு. இப்போ டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட் போய்க்கிறேன். சாரி எஃபெக்ட் வச்சுக்கிட்டேன் எனக்கு என் ஃபோட்டோவுக்கு. இப்போ டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். விகே எடிட் தமிழ் அதை டைப் பண்ணிக்கிட்டேன். கலர் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அதில் ஃபாண்டு கொடுத்துக்கிறேன். ஏற்றுக்கின ஃபாண்டு இந்த கலர் போய்ட்டு அதில் இந்த கருப்பு கலர் கொடுத்துக்கிட்டேன். கருப்பு சிவப்பு கொடுத்துக்கிட்டேன். அப்படியே வச்சுக்கிறேன். மேலே அப்படியே
சீக்கிரம் அப்படி சைடில் பாடம் இருக்குது. ஸ்டிக்கர் வைக்கிறேன். அதில் டிஎம்கே அப்படி சர்ச் பண்ணுறேன். அதை பார்க்க நல்லா எது நல்லா இருக்குன்ட்டு அதை எடுத்துக்கிறேன். டிஎம்கே கொடி அதை டைப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதில் பஸ்ட்டாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அப்படி இங்கே ஓரமாக வச்சுக்கிறேன். அப்படி வீடியோ முடிஞ்சு இனிமேல் அடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.